வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தை தொழிலாளர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல குறிப்பு சட்டம். அதில் ஒரு அறிமுகம் இருக்குது. அறிமுகத்தை தொடர்ந்து ஒரு 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 8 பாயிண்ட்ஸும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ அறிமுகத்தில் என்ன இருக்குன்னா, குழந்தைகளை நம்ம இந்தியாவில் தெய்வத்துக்கு சமமாக தான் பார்க்குறாங்க. பெற்றோர்கள் தான் குழந்தைகளை ரொம்ப பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்துப்பாங்க. ஆனால் சில பெற்றோர்கள் தான் குழந்தைய வேலைக்கு அனுப்பி அவங்ககிட்ட வர காசை அதுலேருந்து வாழ்வாங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்களும் நம்ம இந்தியாவில் இருக்க தான் செய்கிறாங்க. அது போக அப்படி வேலைக்கு அனுப்புவாங்க அந்த முதலாளிகள் இருப்பாங்கள்ல, அவங்க அந்த குழந்தைகளுக்கு அதிகப்படியாக வேலை கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு கம்மியாக ஊதியம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கையில் அந்த குழந்தைகளை ரொம்ப வேலையாகிறது தப்பு. அதையும் நம்ம இந்தியாவில் நடக்க தான் செய்யுது. இப்போ அதை பற்றி தான் சில சட்டங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதில் முதல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 39 படி 14 வயதுக்கு உட்பட்ட எந்த ஒரு குழந்தைய சுரங்கத்திலேயோ அல்லது தொழிற்சாலையிலோ வேலை பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு இந்திய அரசு வலியுறுத்துக்குது. அதே மாதிரி சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பு ILO அவங்களும் இந்த மாதிரி குழந்தைகளை எந்த ஒரு இதுலேயுமே ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு ரொம்ப வன்மையாக சொல்கிறாங்க. அப்புறமா இது குழந்தைகளை அவங்க பாதுகாக்கவும் செய்கிறாங்க. அப்புறமா பிரிவு 21A குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு பிரிவு 21A சொல்லுது. அப்புறமா 1986ஆம் ஆண்டு குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு சட்டம் வந்துச்சு. இது அப்போ தான் இந்திய அரசு வெளியிட்டாங்க. இது அறிமுகத்தில் இருக்குது. அப்புறமா குழந்தைகள் உரிமைகள் பிரகடன் அப்படின்னு ஒரு சட்டம். இந்த சட்டம் என்றைக்கு வந்துச்சுன்னா 1959ஆம் ஆண்டு வந்துச்சு. அந்த ஆண்டு தான் ஐநா சபையால் பொதுவாக இது ஏற்கப்பட்டிருக்கு. அப்புறமா குழந்தைகள் உரிமைகள் முதன்முறையாக இது பிரகடனாக 1959 வலியுறுத்தினாங்க. இந்த குழந்தைகள் உரிமைகள் பிரகடனம், அந்த பிரகடனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, குழந்தைகளோட அடிப்படையான உரிமையை பெறுறது தான் அந்த பிரகடனுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அப்போ தான் பொதுவாக ஐக்கிய நாடு சபையில் இது பொதுவாக ஏற்கப்பட்டுச்சு. இப்போ குழந்தைகளுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய சட்டம் என்னெல்லாம் அப்படின்னா, குழந்தையின் இயல்பாக வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து வழிகளையும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும். அவங்க இயல்பாக அவங்களுக்கு என்னென்ன தேவையெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் நம்ம தான் அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அப்புறமா குழந்தைகள் அனாதையாக இருந்தால் அல்லது கைவிடப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தங்கும் இடம் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா கஷ்ட காலத்தில் குழந்தைகளுக்கு முதலில் நிவாரணம் வழங்க வேண்டும். அவங்களுக்கு கஷ்டப்படுற நேரத்தில் அவங்களுக்கு நம்ம தான் நிவாரணம் கொடுத்து அவங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னா, குழந்தை உரிமைகள் மற்றும் இந்திய அமைப்பு. குழந்தை உரிமைகள் என்னெல்லாம், அதில் இந்திய அமைப்போட பங்கு என்ன அப்படின்னு இதை சொல்லியிருப்பாங்க. குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்க செய்யப்பட்ட முதன்மையான திருப்பம் 86ஆம் அரசியல் அமைப்பில் இருக்குது. அது கல்வி உரிமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கல்வி உரிமை குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான உரிமை என்றும் நம்ம இந்திய அரசாங்கம் அடிக்கடி சொல்லுவோம். அப்புறமா குழந்தைகள் கல்வி பெறுவதற்கான அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பு கல்வி உரிமை அடிப்படை உரிமையாக்கப்பட்டது. அது அடிப்படை உரிமையாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இதில் என்னென்ன சட்டம் இருக்குது, என்னென்ன பிரிவு இருக்குது அப்படின்னு இந்த 5 பாயிண்ட்ஸில் இருக்கும். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் 21A பிரிவின் கீழ் இலவச தொடக்க கல்விக்கான உரிமை கொடுக்கணும் அப்படின்னு, இலவசமாக கல்வி கொடுக்கணும் அப்படின்னு 21A பிரிவுக்கு கீழே சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்திய அரசியலமைப்பு 24 பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட எந்த ஒரு ஆவணமான வேலையாக இருந்தாலும் 14 வயதுக்கு கீழே இருக்கிற எந்த குழந்தைகளையும் எந்த ஒரு தொழிற்சாலையிலையோ
வேலை செய்ய விடக்கூடாது அப்படின்னு 24வது பிரிவின் கீழே வந்திருக்கு. அப்புறம் அரசியலமைப்பு பிரிவு 31E என்ன சொல்லியிருக்குன்னா, குழந்தைகளின் வயது மற்றும் திறமைகளுக்கு ஏற்ற அல்லது எந்த ஒரு துஷ்பிரயோகமும் கட்டாய வேலையும் இருக்கக்கூடாதுன்னு 31E சொல்லியிருக்குது. அப்புறம் 31A என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, குழந்தைகளுக்கு வந்து சம வாய்ப்பு, சுதந்திரம் இதெல்லாம் கொடுக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேணும் அப்படின்னு 31A சொல்கிறாங்க. அப்புறம் அரசியலமைப்பு 45 பிரிவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 வயதிலிருந்து 14 வரை கட்டாய கல்வி கொடுக்கணும், அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு குழந்தைகளுக்கு செய்கிற ஒரு உரிமைகள். அப்புறமா அட்டவணையை திருத்தும் அதிகாரம் என்னென்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு சட்டத்தை நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஒரு வாய்ப்பும் நம்ம அரசியலமைப்பில் இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த சட்டத்தில் இப்படி ஒரு குறை இருக்குது, இதை நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுக்கணும். இது வந்து எந்த தொழிற்சாலையிலனாலும் பண்ணலாம், யாருனாலும் பண்ண முடியாது. ஆனால் அங்கே ஏதாவது ஒரு அரசு அதிகாரி நினச்சா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து இதை சொல்லி நம்ம பரிந்துரை செஞ்சோம்னா அவங்க மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பெண் குழந்தை தொழிலாளர் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வீட்டு வேலையில் வந்து எப்போவுமே பெண்கள் தான் பார்ப்போம். அதுவும் இப்போ வந்து பெண் குழந்தை தொழிலாளர் வந்து ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பெண்கள் வந்து எப்போவுமே கல்யாணம் பண்ணிட்டு வேறு வீட்டுக்கு போகிறனால இருக்கிற வரை சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சில பெற்றோர்கள் வந்து நினைப்பாங்க. அதனால திருமணத்துக்கு முன்னாடியே அந்த பெண்ணை வந்து படிக்க விடாமல் அந்த பெண்ணோட திறமை, அவங்க கல்வி எல்லாத்தையுமே பறித்து அந்த பெண்ணை வந்து வேலைக்கு அனுப்பி இது பண்ணுவாங்க. அதைத்தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து ஆந்திரா பிரதேசத்தில் வந்து ஒரு ஆய்வின்படி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆய்வு வந்து வெளியிட்டது என்னென்னா, உலக அளவில் சுமார் 140 பில்லியன் குழந்தைகள் வந்து குழந்தை தொழிலாளர்கள் தான் இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து முதல் வகுப்பில் வந்து குழந்தை தொழிலாளர்கள் 39% வந்து பெண்கள் தான் இருக்கிறாங்க. அப்புறமா 93 பில்லியன் குழந்தைகள் வந்து 5 முதல் 14 வயதுக்கு இடையில் உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. அப்புறமா 14லேருந்து 18 வயதுக்கு உட்பட்ட வந்து 2ஆம் வகுப்பு குழந்தைகள் தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து 69.2 பில்லியன் பேர் இருக்கிறாங்க. இதில் மொத்தம் 42 பேர் பெண்கள், 42% வந்து பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா இதுக்கு வந்து குழந்தைகளுக்கு வேலைக்கான நிபந்தனைகள், ஒழுங்குபாடுகள், அவங்க வேலைக்கு போகும்போது என்ன நிபந்தனைலாம் இருக்கோ அவங்களுக்கு என்ன ஒழுங்குபாடு அப்படின்னு இது சொல்லியிருப்பாங்க. குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு அது வந்து 1986 வந்துச்சு இந்த சட்டம். இதில் வந்து விதிமுறைகள் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் குழந்தை வந்து வேலைக்கு அமர்த்துறாங்க அப்படின்னா அவங்களோட வயது என்ன, அவங்க எங்கேருந்து வராங்க, அவங்களுக்கு பெற்றோர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கார்டியன் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாமே அவங்க ஒருத்தவங்க வந்து அதெல்லாம் ஒரு முதலாளிகள் வந்து அதை வந்து எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வயது தொடர்பான சர்ச்சை. இது வந்து வயது தொடர்பான சர்ச்சை அப்படின்னா, ஒரு ஸ்தபத்தில் வந்து ஒரு குழந்தை வேலை பார்க்குது அப்படின்னா அந்த குழந்தை 6லேருந்து 14 வயதுக்கு உள்ளே இருந்து அந்த குழந்தைய வந்து வேலைக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி எடுத்தாங்கன்னா அந்த முதலாளியை வந்து கைது செய்யக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அந்த குழந்தை வந்து ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிறதுனால எந்த வேலையுமே பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் வந்து அந்த மாதிரி வயது இருக்கிற குழந்தைகளை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குற்றங்கள் தொடர்பான நடைமுறை. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைய வந்து வயது குறைவாக உள்ள குழந்தைய வேலைக்கு எடுத்தாங்க அப்படின்னா ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி, யாருனாலும் அந்த முதலாளிக்கு எதிராக
புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சட்டத்தின் கீழ் தகுதியான யாருனாலும் அவங்களுக்கு புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து எந்த ஒரு கேள்வி எழுந்தாலும் அந்த முதலாளிகள் தான் பதில் சொல்லணும். அதுக்கு சான்றிதழ்லாம் வச்சுருக்கணும். அப்படி குறைவான இது எடுத்தாங்க, அந்த வேலைக்கு எடுத்தாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட வயது எல்லாமே அவங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ அந்த குழந்தைக்கு எதுவும் ஆச்சுன்னா இவங்க தான் கொண்டு போய் மருத்துவமனையில் போய் பார்க்கணும். அந்த குழந்தைய இவங்க தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்துக்கணுன்னா கடுமையான தண்டனை இருக்குது அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சொல்லுது. அப்புறமா சட்டத்தின் சில விதிகளை தடை செய்யவில்லை அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு நிறைய சட்டம் இருந்தாலுமே இதில் வந்து சில சட்டங்கள் தடை செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து இழிவுபடுத்துகிறாங்க, அது ஒன்று இருக்குது. அப்புறமா தோட்ட தொழிலாளர்கள் சட்டம், அப்புறமா மற்றும் சுரண்டல் சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் அந்தந்த வருஷத்துக்கு கீழே வருது. அப்புறமா முடிவுரை. இப்போ வந்து இந்த குழந்தை தொழிலாளர் சட்டம் வந்து 1886ஆம் ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க. இது கொண்டு வந்ததுனால சில குழந்தை தொழிலாளர்கள் வந்து இது வந்து குழந்தை தொழிலாளர்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வன்மையாக தண்டிக்கிறதுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்தியாவில் குழந்தை வேலை வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை கொடுக்குற இதுவும் குறைஞ்சிச்சு, வேலைக்கு போகிற குழந்தைகளும் கம்மியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணியிடத்தில் பணியாளர்கள் வெளிப்படும் பல்வேறு அபாயமான அதுவும் குறைஞ்சிருக்கு. குழந்தைகள் வந்து பணியிடத்தில் போனாங்கன்னா குழந்தைகளுக்கு நிறைய ஆபத்து வரும். அந்த இதுவுமே குறைஞ்சிருக்கு அப்படின்னு முடிவுரையில் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இது வந்து சமூக நீதி என்பது என்ன அப்படின்னா, குழந்தைகள் வந்து ஒரு மென்மையான செடி மாதிரி இருப்பாங்க. அவங்க நம்ம எவ்வளோ நம்ம பராமரிக்கிறோமோ அவ்வளோ அவங்க நல்லா வளர்ந்து நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு எவ்வளோ தீமை செய்கிறோமோ அதை விட அதிகமாக அவங்க நமக்கு வந்து தீமை செய்வாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. நன்றி.